வந்துட்டு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டர்ன் டேபிள் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்மால் சைஸ் கேக்கும் சரி, மீடியம் சைஸ் இல்லை பெரிய சைஸ் கேக்கும் இந்த டர்ன் டேபிள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 இன்ச் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்துட்டு 12 இன்ச் டர்ன் டேபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கேக் டின் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேக் டின் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கேக் டின். ஸோ 8 இன்ச்சு கேக் டின் 1 kg கேக் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி 1/2 kg கேக்குக்கு வந்துட்டு 6 இன்ச் கேக் டின் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம போர்டும் வாங்கி வச்சுக்கணும். கேக் போர்டு 8 இன்ச் கேக்குக்கு வந்து 10 இன்ச் கேக் போர்டும், 6 இன்ச் கேக் டின்னுக்கு வந்து 8 இன்ச் கேக் போர்டும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். எப்போவுமே கேக் போர்டு வந்து 2 இன்ச் இந்த கேக் டின்னை விட அதிகமாக தான் இருக்கணுங்க. பாக்ஸும் கேக் போர்டு எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் நீங்கள் கேக் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பென்டோ கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேக் டின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு 4 இன்ச்சில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹைட் கேக்காக இருக்கும். இல்லை நீங்கள் 5 இன்ச்சில் கூட நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு பேக்கிங்க்கு தேவையான பொருட்கள். அப்புறம் இந்த ஸ்பேச்சுலா கண்டிப்பாக வேணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலா கண்டிப்பாக வேணும். இது கூடவே ஸ்க்ரேப்பர், கேக்கை வந்துட்டு நம்ம லெவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு பண்ணுறதுக்கு லெவல் கேக்கை வந்து ஃபினிஷிங் கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் வாங்கி வைக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மிக்சிங் பவுல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ். நான் ரெண்டுமே சேம் சைஸில், இதோட சின்ன சைஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிக்சிங் பவுல் வாங்கிக்கோங்க. அப்புறம் மெஷரிங் கப் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மெஷரிங் கப்பு, அப்புறம் மெஷரிங் ஸ்பூனு இந்த மாதிரி 1/4 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணுறது மெஷர்மெண்ட் இது வாங்கிக்கோங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு கேக்கை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரெட் நைஃப் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஐசிங் பேலெட், நான் வந்து சின்ன ஐசிங் பேலெட் வச்சு தான் வந்துட்டு 1/2 kgக்கெல்லாம் வந்து பண்ணுவேன் பென்டோ கேக்கெல்லாம். நீங்கள் பெரிய ஐசிங் பேலெட் கூட வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து டிசைன் போடுறதுக்கு பைப்பிங் பேக் கண்டிப்பாக வேணும். அப்புறம் மெயினானது இந்த விஸ்க்கு, இல்லைன்னா இந்த மாதிரி பீட்டர் ஸ்டிக்ஸு, எலக்ட்ரிக் பீட்டர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேக் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸுங்க. ஸோ இதெல்லாம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். கேக் டிசைன் பண்ணுறதுக்கான நாசல். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு பேக்கிங் டிப்ஸோடு பார்க்கலாம். பை பாய்.